வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு அருமையான மிளகு நண்டு மசாலா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸோட அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு ஸ்டார்டராக ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். கிராப்பு மசாலாவோட ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே நண்டு க்ளீன் பண்ணியை வாங்கின்னு வந்தது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில். இதில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நண்டை இந்த மசாலாவில் கலந்து ஊற வச்சிடணும். நண்டு நல்லா இந்த எலுமிச்சம்பழம் சாறில் ஊறிச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நண்டை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். இப்போ நண்டு ஊறினதும் நான் சில முன்கூட்டியே சில ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நண்டு நல்லா ஊறி இருக்குது. புளி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சுடு தண்ணி போட்டு அது ஒரு பக்கம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வெங்காயம் அரை பாகம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இன்னொரு அரை பாகம் ஸ்லைஸுகளாக நறுக்கியிருக்கேன். இப்போ மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் மசாலா தயார் பண்ண போகிறேன். மசாலாவுக்கு இஞ்சி, பூண்டு, மெல்லிசை நறுக்கியிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, சீரகம் இத்தனையும் சேர்த்து சிறிய தீயில் நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக மாறுற நேரத்துக்கு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற விடணும். இப்போ இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ப்ளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கேயும் இங்கிலீஷ் சேனல்லையும் சேம் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் எடுத்து ஒரு தட்டில் ஆறுறதுக்கு விட்டுருக்கேன். இப்போது அந்த மீதி இருக்க எண்ணெயில் சீரகம், சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், அரை பாகம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக மாறினதும் அதில் நான் ஊற வச்சுருக்க நண்டு சேர்த்துருக்கேன். மசாலாவில் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நண்டில் காஷ்மீரி மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி இத்தனையும் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நண்டை ஒரு நிமிஷத்துக்கு வதக்க போகிறேன். இப்போ இந்த நண்டு இந்த மசாலாவில் சிறிய தீயில் வதங்கிட்டுருக்கு. இது வதங்குற நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மசாலாவை அரைச்சிடுங்க. இப்போ அந்த மசாலா எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை விட்டு அந்த மசாலாவை கரைச்சி நம்ம நண்டில் சேர்த்து நண்டு வேக வைக்கணும். இப்போ மசாலா அரைச்சதை நண்டில் சேர்த்துருக்கேன். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை அந்த மிக்சியில் சேர்த்து அந்த மசாலாவை ஃபுல்லாக கரைச்சி நண்டில் சேர்த்துடலாம். இப்போ இன்னொரு முறை நம்ம நண்டை நல்லா கிளறி விடணும். சிறிய தீயில் தான் வச்சுருக்கேன். நண்டு இறாலாம் சீக்கிரமாக வந்துடும். ஸோ ஆன மட்டுக்கும் சீக்கிரமாக நம்ம இந்த ரெசிபி தயார் பண்ணுறது நல்லது. இப்போது டைமிங் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். 5 மினிட்ஸ்க்கு தான் நம்ம இது வேக வைக்கணும், 5 நிமிஷத்துக்கு தான். இப்போ இந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்துருக்கேன் இல்லையா, நீங்கள் செக் பண்ணி உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்தேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு தான் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு நண்டு வெந்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க விடணும். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நண்டு இந்த மசாலாவில் 5 நிமிஷத்துக்கு நண்டு இந்த மசாலாவில் வெந்ததும் 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அந்த மசாலா வத்துற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வத்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிசாறு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ நண்டை இன்னொரு நிமிஷம் வதக்கணும் மசாலாவில். இப்போ மிளகுத்தூள் நம்ம சேர்க்கணும்.
மிளகுத்தூள் சேர்த்து இன்னொரு முறை மசாலாவில் இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா நம்ம மிளகு நண்டு மசாலா ரெடி. ரொம்ப அருமையான மிளகு நண்டு மசாலா. நீங்கள் இன்னும் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அதிகமாக கூடணுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன் நண்டு மசாலாவில். இப்போ நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. தட்டில் வச்சு பரிமாற போகிறேன். இது நீங்கள் ஒரு அருமையான சைட் டிஷ். நீங்கள் ரைஸ் ரசமோட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா பிரியாணியோட சர்வ் பண்ணலாம், ஒரு ஸ்டார்டராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா, இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.